சார் உங்க கூட சினிமா பிளான் பண்ண வந்தேன். அப்படியா சார்? அப்பப்பப்பப்ப என்னமா சினிமா எடுத்திருக்கீங்க? 2 ஃபிலிம்ஸ் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தமே இல்லாம இதுக்கு அதான் மாஸ்டர் பீஸ். இந்த கதை அதோடது, கான்செப்டும் அதோடது, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்ல. பார்த்தா இந்த மாதிரி படம் தானே பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. எடுத்தங்க, ஆனா என்ன பிரயோஜனம்? ஜனங்க ஏத்துக்கிட்டா தானே சினிமா. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, திருப்தி ரொம்ப முக்கியம். அதை எடுக்கிறதுல உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன், அதை பாக்குறதுல எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன். அப்ப என் மனசுக்குள்ள ஒரு லைட் வெளிச்சம் பார்த்து சந்தோஷப்பட்டு இதை விட்டுறவே கூடாது. எடுக்கிறோம் கோப்பமாவனே உங்க கூட தான் படம் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். ஆபீஸ் கூட வாங்கிட்டேன். அர்ஜென்ட்டா ஒரு கதை சொல்றியா? நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். கதை சொல்றதெல்லாம் உங்க ஆபீஸ்ல பாத்துக்கலாம் சார். அப்படின்னா வாங்க நம்ம கார்லயே போயிடலாம். இப்பவே வா. வாங்க போயிடலாம். பை. வலது கால முன்னாடி வச்சு வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ஆ, சார். வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். எனக்கும் அதேதான். அங்க இருக்குது பாருங்க, அதான் இருக்கும். அப்படியே சார். வாங்க வந்து உட்காருங்க. ஓகே சார். இங்க பாருங்க, இங்க காஃபி நல்லா இருக்கும், அங்க டீ நல்லா இருக்கும், கூல் ட்ரிங்க்ஸ் எங்கனாலும் நல்லா இருக்கும். செலக்ஷன் உங்கள்தா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சார், உங்களுக்கு சினிமா லாங்குவேஜ் சூப்பரா வருது சார். சின்ன வயசுல இருந்து சினிமா பார்த்தா வளர்ந்தேன். சினிமானா எனக்கு பைத்தியம். அதான் சினிமா லாங்குவேஜ் கூடயே ஒட்டிக்கிச்சு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லவே இல்லை. ஐயோ, எனக்கு எதுவும் வேண்டாம் சார். இத பாரு, கேட்டா வேணான்னு சொல்றதுக்கு பொண்ணு பார்க்கவா வந்திருக்கோம். அடே கோவிந்தா, 2 காஃபி சொல்லு. एक मिनट. எங்க போயிட்டான் இவன்? ஏன்டா இங்க இருக்க? உள்ள வரலாம்ல. நீங்க கூப்பிடலையேன்னு டாக்டர் உனக்கும் சொன்னான்ல. ஆமாங்க, உங்களுக்கு புதுசா சுகர் வந்திருக்குன்னு. சினிமா வேலையில உங்களுக்கு டென்ஷன் ஆகி சுகர் கம்மியாச்சுன்னா இந்த சாக்லேட் சாப்பிட சொல்லி கொடுத்தாரு. இதை கொடுக்கணும்னா நீ என் கூட தானே இருக்கணும். இங்க இருந்தா எப்படி கொடுப்ப? முதல்ல போய் 2 காஃபி சொல்லு. சொல்லிட்டு வந்து என் கூடயே இரு. டேய் சார், என்ன பண்ணணும்? உங்க கூடவே இருக்கணும். அது இப்ப சொல்லு, நம்ம எடுக்க போற சினிமாக்கு கதை என்ன? அது வந்து எது வந்து சார், அது படம் எடுக்கணும்னா முதல்ல ஹீரோ வேணும்ல சார். கண்டிப்பா வேணும். ஒரு கொடைக்கு கம்பி எவ்வளவு முக்கியமோ, ஒரு தீபத்துக்கு எண்ணெய் எவ்வளவு முக்கியமோ, சினிமாக்கு ஹீரோவும் ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி சார். நான் கூட அதான் சொல்ல வந்தேன். அதுக்காக தான். எதுக்காக தான் சொல்லியா? என்ன உனக்கு ப்ராப்ளம்? ஹீரோக்கு கதை சொல்லி ஓகே பண்ணதுக்கு அப்புறம் அப்ப சொல்றேன்னு சொல்றியா? சரியான ஆளுதான். இதுல என்ன இருக்கு? அப்படியே பண்ணலாம். பயங்கர பிரம்மாண்டமா 2 படத்தை எடுத்தேன். ஹீரோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணை மூடிக்கிட்டு கால்ல விழுந்துடுறேன். நீ நினைச்ச மாதிரியே பண்ணு. சார், இப்ப நமக்கு எந்த ரேஞ்சில ஹீரோ வேணும் சார்? உன் கதைக்கு யாரு வேணுமோ அவங்க கிட்ட போலாம். அந்த ஹீரோ எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடலாம். வேணும்னா இன்னொரு 1 லட்சம் அதிகமா கொடுத்துறேன். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மேட்டரே இல்ல. பணம் நம்ம கிட்ட விளையாடுது. கேஸ் நம்ம கிட்ட அதிகமா இருக்க, கவலையப்படாத. பக்காவா ரெடி வந்திருக்கேன், தயாராரு. ஓகே சார், நான் ஹீரோக்கு கால் பண்ணி டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். பண்ணு சீக்கிரம் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். थैंक यू சார். வணக்கம்ங்க. இவர் ப்ரொடியூசர் முனிகொண்டாங்க. வணக்கம் வீட்டு பேரு அனகொண்டா. என் பேர் விஜய். ஹீரோ சாருக்கு கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். உள்ள வந்து உட்காருங்க. சார் கிட்ட சொல்லிட்டு வரேன். வா போலாம். போலாம் வாங்க சார். சார் வர சொன்னாரு. உள்ள போங்க. ஸ்கிரீன் பிளேவை யூஸ் பண்றா. சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் போய் ஹீரோ கிட்ட கதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க உள்ள வாங்க. அதுல என்ன இருக்கு? நீ போய் கதை சொல்லிட்டு வா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். நம்மளுக்கு படம் தான் முக்கியம்.